கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு சிவகுடும்பத்தோடைய அருமை பெருமை தலங்கள், பாடல்கள், திருப்புகழ் தலங்கள் இப்படி நிறைய தரிசனம் பண்ணியிருக்கோம். இப்போ அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி பாடல் 10. சரி, இந்த பாட்டு படித்தா என்னங்க கிடைக்கும்? இந்த பாட்டு கிடைச்சா வீட்டில் ஒரு தெய்வத்தன்மையே இல்லாமல் இருக்கும். சில பேர் வீடு என்னவோங்க இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை. சில பேர் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அப்படியே விளக்கேற்றி ஊதுவத்தியோட சுவாமிக்கெல்லாம் பூ சாத்தி அந்த வீட்டிலேயே ஒரு தெய்வம் இருக்குன்றதை நம்மளால் உணர முடியும். அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் ஏதோ ஒரு சந்தேகம், பயம், இறுக்கம், எதையோ நினச்சி ஒரு பதப்பதைப்பு இப்படிலாம் இருந்தால் இந்த பாடலானது நமக்கு தெய்வ நம்பிக்கை, நம்ம சுற்றி அந்த தெய்வத்தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் தான் இப்போ நம்ம ரசிக்க போகிற பாடல். எப்படி நினச்சிருக்காரு பாருங்க அபிராமியை, அந்த மாதிரி தான் நாம் கூட அவளை நினச்சோன்னா நமக்கு கூட பிரச்சனை இருக்காது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்றும் புரியும், நிற்கும் பொழுதும் ஒன்று நினைப்பேன். பஸ்ஸுக்கு நின்னா கூட நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு ஆட்டோக்கு நிற்கிறோம், புக் பண்ணிட்டோம், ஒரு கையில் இருக்கிற அந்த ஆப் மூலமாக ஒரு ஆட்டோ புக் பண்ணுறோம், அவங்க வர ஒரு 3 நிமிஷம் காமிக்குது. சும்மா நிற்கும் பொழுது கூட ஒரு பாடலை சொல்லலாம். ஏன்னா அந்த சமயம் நம்ம எதுக்குமே தேவையில்லாமல் பெரிய உபயோகரமான வேலை பண்ணுவோம்னா கிடையாது. அந்த 3 நிமிஷம் சும்மா தான் நிற்க போகிறோம், வேடிக்கை பார்ப்போம். அந்த சமயத்தில் ஒரு பாடலை சொல்லலாம். அப்படி தான் அவர் இருப்பாராம். நின்றுட்டே இருக்கும் பொழுது அவளை நினைப்பாராம். இருந்தும்னா அப்படி ஓரமாக உட்காரும் பொழுது, கோயில் எல்லாம் அவர் வேலை பண்ணுறவர் இல்லையா, கோயிலில் பணி செய்தவர், வேலை இல்லாத போது அப்படி ஓரமாக அப்பா அப்படி கண்ணை மூடி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தும் கிடந்தும் படுக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இதே மாதிரி, நடக்கும் பொழுதும் வெயிலும் மயிலும் என்பேன், கிடக்கும் பொழுதும் வெயிலும் மயிலும் என்பேன், இதே மாதிரி சிந்தனையுள்ள பாடல்களை முருக பக்தர்களுமே எழுதியிருக்காங்க. சிதம்பர சுவாமிகள், பாமன் சுவாமிகள், இவங்க எல்லாருமே இதே மாதிரி கருத்துடைய பாடல்களை முருக பக்தியில் கொடுத்தா மாதிரி இங்கே நமக்கு இவர் கொடுத்துருக்காரு. எப்போவுமே ஒன்று தாமா நினைப்பேன், அவரை மாதிரி தான் இருக்கணும். எங்கேயா ட்ராவல் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே அம்மா அபிராமி கூடரு, இல்லை உங்கள் ஊருக்குள்ள காஞ்சிபுரம் சொந்த ஊர், காஞ்சிபுரம் மாவட்டம்னா காமாட்சின்னு சொல்லி ஆரம்பிங்க. மதுரை பக்கம்னா மீனாட்சி, அப்படி ஏதாவது சுவாமி பேரை சொல்லி ஒரு ஆரம்பிக்கிற பயணம் ரொம்ப சேஃபாக இருக்கும். விபரீதமாக எதுவுமே இருக்காது. அதனால் எப்பொழுதும் சுவாமியை பற்றி நினைக்கணும். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். இப்படி எப்போவுமே நினைக்கிறேன்னா, எப்போவுமே உன்னுடைய மலர்த்தாளை வணங்குகின்றேன். எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே. அவள் யார்? மறைகள்னா வேதம். வேதம் புக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேதம் படிக்கிற பசங்களெல்லாம் கோயில்களில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க. சொல்லி 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 வந்தது தான் இந்த வேதம். அப்படி எழுதா மறை அப்படின்னா எங்கேயுமே எழுத்து இல்லாத ஒரு வேதம். அப்பேற்பட்ட அந்த எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே. அப்பேற்பட்ட அரும் பொருளே, அருளே. அதாவது இவளை ஏன் அருள் சொல்கிறார் தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கும். திருவாசகத்தினுடைய ஒரு வரி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சுவாமியை வணங்கிறதுக்கே அவருடைய அருள் வேணும். அவர் அருள் இல்லாமல் நம்மளால் சுவாமி, இப்போ நீங்கள் என்னுடைய பதிவை கேட்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே ஒரு அருள் இருந்தால் தான் சுவாமியை பற்றி கேட்க முடியும். நான் பேசுகிறேன்னா யார் பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அருள் இருந்தால் தான் கேட்க முடியும். அந்த அருள் தான் அம்பாள். இப்போ சிவபெருமான் யாரோ போய் நல்ல பதவி வேணும்னு கேட்குறீங்க, சுவாமி கொடுக்குறார். அவர் கொடுக்குற அருள் பேரே பராசக்தி. அப்போ யார்? சுவாமியை அருளே அவதான். அப்போ அருள்னா யார்? அம்பாள். அருளே, உமையே. அம்பாளுடைய நாமங்கள் நிறைய இருந்தாலும் உமா அப்படின்றது ரொம்ப உயரிய நாமம். உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அவள் இமவான் மகளாக வந்தவள், அழியாமுத்தி ஆனந்தமே. எனக்கு ஒரு விஷயம் வேணும், 1 லட்ச ரூபா வேணும்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குற மனசு ஒருத்தருக்கு இருக்குது, ஆனால் அவர்கிட்ட 10,000 இருக்குது. அவர்கிட்ட நான் 1 லட்சம் கேட்கலாமான்னா நோ யூஸ். மனசு இருக்குது, ஆனால் 1 லட்சம் அவர்கிட்ட இல்லையே. அப்போ நான் 1 லட்சம் ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறேன்னா 1 லட்சமும் இருக்கணும், அதை விட கூடுதலாக தொகை இருக்கணும், அவருக்கு அவரை பார்த்துக்க. அப்போ தான் அவரால் எனக்கு தர முடியும். முக்தி இன்பம் கேட்குறேன், அதுவும் அழியவே கூடாதுன்னு கேட்குறேன். அப்போ அழியாதது யாரோ, அழியாமல் இருப்பவர்களால் தானே இன்னொருத்தருக்கு அந்த அழியாத இன்பத்தை கொடுக்க முடியும். சிவ குடும்பத்தில் 4 பிறக்க மாட்டார்கள், இறக்க மாட்டார்கள்.
ஒரு அவதாரம்னு வந்து ஒரு தாய் வயிற்றில் வந்து அந்த பிறவி முடிஞ்சு இறக்கிறதுன்ற அந்த ஒரு தன்மை சிவகுடும்பத்துக்கே கிடையாது. அப்போ எல்லாருமே எப்படி உதித்தவர்கள், எங்கேயாவது ஒரு உதவினா அங்கே அது மாதிரி உதிப்பாங்களே தவிர ஒரு தாய் வயிற்றில் ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி பிறக்காதவர்கள். அப்போ அழியாத முக்தியை யாரிடம் கேட்கலாம் என்றால் சிவகுடும்பத்தில் கேட்கலாம். அப்படி அழியா முக்தி ஆனந்தமே எனக்கும் அந்த முக்தி இன்பத்தை கொடுப்பாயாக என்று அம்பாளிடம் கேட்கும் ஒரு அற்புதமான பாடல், அருள் கொடுக்கும் பாடல், தெய்வத்தன்மை கொடுக்கும் பாடல். அதனால் இந்த அற்புதமான பாடலை படிக்கிறீங்க ஓகே, ஆனால் அவரை மாதிரி பக்தி பண்ணணுமா? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுண்மை. எல்லா நிலையிலும் எந்த வேலையும் இல்லைன்னா இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது ரொம்ப தூய்மையான உள்ளமாக நாம் இருப்போம். அதனால் தெய்வத்து சிந்தனை நமக்கு தூய்மையான மனத்தை கொடுக்கும். வீட்டில் அப்படியே சுவாமி ஸ்லோகம் உச்சரிச்சுட்டே இருந்து நல்லதே நடக்கும்டா, உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிறைய சுவாமி மந்திரத்தை சொல்லி உங்கள் வார்த்தையிலே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதே அருளாக மாறும். ஏன்? அந்தளவு தெய்வத்தன்மையும் தெய்வ ஒரு சிந்தனையும் கொடுக்கக்கூடிய பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கு இல்லையா? அப்படி நம்மையும் தெய்வமாக்கும் ஒரு பாடல். அப்படியே சிந்தித்து சிந்தித்து தானே அபிராமப்பட்டர் நிலாவானா அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம கேட்கறது நினைக்கிறது தெய்வத்தன்மையால் நடக்கும். அப்படி நடத்தி கொடுக்கும் அழகான பாடல் தான் பாடல் 10. அதையும் பாடி தெய்வத்தன்மையோடு பயனடைவீர்கள். நன்றி, வணக்கம்.